in that. Yeah, guys, Janu எழுந்தாச்சு. So yeah, family started the trip and சாமி பாட்டும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்தாச்சு அண்ட் ஜானுவும் இழந்துட்டாங்க. அவங்க தூக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எதுவும் பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் இஸ் 5:40. ஸோ வாங்க போக போக பார்ப்போம் எங்கே போகிறோம்னு. ஸோ ஃபைனல் வி ரீச் ஆர் டெஸ்டினேஷன். பெரிய பள்ளியாத்துக்கு வந்தாச்சு. சரியான கூட்டங்க பாருங்க. இந்த கூட்டத்தில் போய் இந்த கோயிலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வழியாயிடுவோம் போல். அண்ட் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு பிளேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஸோ வாங்க பொங்கல் வச்சிடலாம். கழுவிட்டு வந்துட்டேன். மஞ்சள் குங்குமமாக வச்சுட்டாங்க. இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ சாமி கும்பிட்டு கற்பூரம் காமிச்சு பொங்கல் வைக்க தொடங்கியாச்சு. ஸோ கைஸ் பொங்கல் ஒரு பக்கம் வச்சாச்சு. அண்டு இப்போ மொட்டை அடிக்கிறாங்க. யாராச்சும் தெரிஞ்சால் அவங்க மூலயமா உள்ளே சீக்கிரமாக போக முடியுமே. நான் ஜானு அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்கு தான் போகிறோம். பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் மொட்டை அடிக்கிறது. ஸோ பெரிய பழத்தை மொட்டை அடிக்கிறது தான். இங்கே தான் வரணும் நீங்கள். அண்ட் அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மொட்டை அடிக்கிற கொடுக்குற டோக்கன் செக்ஷன் இருக்குது. ஸோ எங்கள் டோக்கன் வாங்கிட்டு எங்கள் மொட்டை கூட போகிறோம். அண்ட் இதுதான் அந்த காணிக்க முடியும். மொட்டை அடித்தா இங்கே தான் வந்து காணிக்க கொடுப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்க மொட்டை அடிக்கிறாங்க. பாவம் அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்து இது பண்ணாங்க. ஜானு வர ஆரம்பிச்சிடா போல. என்னாச்சு? மொட்டை அடிச்சுக்கலாமா வேண்டாமா? ஏன் இங்க யாராவது மொட்டை அடிச்சு அழுத பார்த்து அவள் பயந்து போயிட்டா. ஸோ மொட்டை வேண்டாமா. ஸோ இங்கே மொட்டை அடிக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி தான் வந்திருக்கோம். சரி வாங்க திரும்பி இந்த பொங்கல் ஏரியாக்க போயிடலாம். இவர் தான் அவர் அவங்க ஊர் கூட்ட போகிறவர். ஸோ ஒரு வழியாக பார்த்தாச்சு, பேசியாச்சு. ஸோ இவங்க தான் எங்கள் மாமியார் அம்மா மாதிரி இவங்க. எனக்கு எங்கள் பக்கத்து ஆண்டி நல்லா பேசுகிற இப்போ எனக்கு இவங்க தான் எல்லாரும் டைம் பாஸ் ஆகும். இவங்க தான் எங்கள் மாமனார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் எனக்கு இல்லை, திட்டுவார். திட்ட காதில் வாங்கிக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை. அண்ட் கைஸ் எவ்வளோ பேரும் பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அண்ட் இங்கே மட்டும் இல்லை, ஆக்சுவலாக கார் பார்க்கிங் கிட்ட அங்கே ஒரு வயல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே நிறைய பேர் பொங்கல் வைக்கிறாங்க. நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. ஸோ கூட்டம் அவ்வளோ கூட்டம். நமக்கு போகும்போது வெளியே போகும்போது காமிக்கிறேன். பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பொங்கறதுக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல். புவானா? புவா இல்லை, பொங்கல். அம்மா எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்கப்பா. ஒரு மினி கிச்சனையே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பால் ஊற்ற போகிறாங்க பொங்கலில். டைம் ஆக கூட்டம் குறையும்னு பார்த்தா, பட் டைம் கூட்டம் வந்துட்டு தாங்க இருக்கு. இன்னைக்கு சரியான கூட்டம். இன்னைக்கு பாலும் பொங்கிருச்சு. ஜானும் எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பட் அவளுக்கு இன்னமும் தூக்கம் கலையாமல் உட்காந்துட்டு இருக்கா. என்னம்மா எங்கே வந்திருக்கோம்? கோவிலுக்கா? எங்க கோவில் எங்க? அது பூவா வேணுமா? பசிக்குதா? பல்ல தேய்க்கலையே. காலைவா பல்ல தேய்க்கல, குளிக்கல, அப்படியே தூக்கத்து கூட்டம் தச்சு. இவ்வளோ பொங்கல் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வந்து தான் மிச்சுங்க. புகையில உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ போக சொன்னா இவ்வளோ போக மாட்டா. அண்டியா இவளுக்கு ஓகேவா இருக்கு போல போக. பட் எனக்குதான் முடியல, கண்ணில் தண்ணியாக கொட்டுது வேற. பொங்கல் ஓரளவுக்கு அரிசி வந்துருச்சு. இப்போ வெல்லம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஏலக்காய் பொடி. ஜானுக்கு கண் எரியுது. அவங்க அப்பா கிட்ட போக சொன்னாலும் மேடம் போக மாட்டாங்க, என்கிட்டே ஒட்டிக்கிறாங்க. போக வருதுன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சிக்கிறா. எனக்கே கண் எரியுதே. அப்பா கிட்ட போறியா? ஓடித்தங்க, கண் எரியுதுல. சரியான போவாங்க. வரும்போது கொஞ்சம் காலியா இருந்துச்சுன்னா பாருங்க, எல்லாம் இந்த ஏரியாலாம் வரும்போது காலியா இருந்துச்சு. பாருங்க எல்லாமே ஃபுல்லா ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க தான் இந்த கவிதா பெரியமா, ரொம்ப திட்டியான பெரியமா. நல்லா பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக இவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான். அண்ட் ஃபைனல் பார்ட் நெய் ஊற்றியாச்சு. மழை பெய்யறதுக்குள்ள உள்ள போயிட்டு கடவுளே, அதுதான் இப்போ மனதுக்கு ஒரே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனல் முந்திரி திராட்சை ஓகே, இறக்க வேண்டியதாங்க பொங்கல். இனிமே பொங்கல் வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கூட்டத்துல பொங்கலை கொண்டு போன மாமா பொங்கலை காமி. இதோ பொங்கல். அப்பா எங்க? ஸோ மக்களே உள்ள போக ஆரம்பிச்சாச்சு. சிவியான கூட்டம். என்ன இல்லம்மா இல்லம்மா, வர பாருங்க மக்களே எவ்வளோ கூட்டமா இருக்குன்னு. என்ன கஷ்டமான டாஸ்க் இந்த பொங்கலை தூக்கிட்டு போகணும். சாமி என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. கூட்டத்தில் மாட்டல பாஸ் வாங்கினாங்க. அந்த லைன் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த லைன்ல வந்து இங்க இறங்கியாச்சு. ஸோ லைன் கொஞ்சம் காலியா தான் இருக்கு. போய் தான் நினைக்கிறேன், ஃப்ரீயா பார்த்துருக்கேன். உள்ள கேமராஸ் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ வெளியே வந்தோடனே இவங்களை இந்த அலங்காரத்தை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ மக்களே இப்போ செஞ்ச பொங்கல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான்ப்பா. இதுதான் நம்ம வந்த இடம். நம்ம பொங்கல் வச்ச இடம். எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. போக போக கூட்டம் ஏறிட்டு தான் இருக்கு, தவிர கூட்டம் கம்மியான பாடே இல்லை. சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே வந்து புத்துக்கோயிலை பார்த்தோம். ஸோ புத்துக்கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுலாம் அம்மா சொன்னாங்க. அப்படின்னா வெளியே வந்தோடனே இருக்கும் புத்துக்கோயில், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேயே போய் சாமி கும்பிட்டுடலாம் சொல்லிட்டு அங்கே பிளேட்டில் வந்து ஒரு கிளாஸ் பால், மஞ்சள், குங்குமம் பாக்கெட்டு, எனக்கு கற்பூரம் 50 rupeesனு வெளியே விற்றுருந்தாங்க. நிறைய விற்றுட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து சரி புத்துக்கு பால் ஊற்றலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக பால் வாங்கி சாமிக்கு பாலும் ஊற்றியாச்சு. பால் ஊற்றிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டை கட் பண்ணி புத்து மேலே மஞ்சள் கொஞ்சம், சாமி மேலே மஞ்சள் பாப்பா கையால் எல்லாருக்கும் போட்டுட்டு, அப்புறம் குங்குமமும் அதே மாதிரி அங்கே புத்து மேலே கொஞ்சம், சிலை மேலே கொஞ்சம் சொல்லிட்டு பாப்பா கையாக போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, சுற்றி இருக்கலாம் நல்லா இருக்கலாம், எங்களை நல்லா பார்த்துக்கோங்க, எங்கள் பார்க்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்கம்மா, வீட்டுக்கு கொண்டு போங்க, அவ்வளோ நல்லதுன்னு. பாப்பாவுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வேலை வச்சுக்கணும், பட் வீட்டுக்கு கொண்டு வர மறந்தாச்சு. ஸோ அப்புறம் கற்பூரத்தை சொன்னாங்க. ஸோ கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த புத்துக்கு அப்படியே பேக் சைடுன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து கல்ல கற்பூரத்தையும் ஏற்றிட்டு பாப்பாவை நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக கோயிலை விட்டு வெளியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நல்லபடியாக பெரிய பழனி கோயிலில் தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன, டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ட் புத்துக்கோயிலில் பால் ஊற்றி டிஸ்ட்ரிக் கயிறும் கட்டிக்கணும், நானும் கட்டிக்கினேன், அண்ட் ஜானுமாவும் கட்டிக்கினாங்க. கட்டிக்கிட்டு இந்த 2 பேருக்கு குங்குமம் வச்சாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் ஃபஸ்ட்டு vlog ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வரை நான் திருத்திக்கிறேன் அடுத்த வீடியோ. பாய்.